மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் மகாநதி ப்ரோமோ வந்தாச்சு. நான் பார்க்கல, லேட்டா 6 o'clock தான் நானுமே ப்ரோமோ பார்த்தேன். ஃபைனலி அந்த கார் சீன், அவங்க 2 பேரும் டிரைவ் பண்ணும்போது விஜய் வந்து பாட்டு பாடுறது சீரியல்லையுமே வருது. ஆக்சுவலா எபிசோட்லயுமே வர இருக்கு. நம்ம கூட வந்து எபிசோட்ல வராதோ சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கண்ணே கலைமானே சாங்க விஜய் வந்து காவேரியை டீஸ் பண்ற மாதிரி ஏதோ பாடுவார் போல. அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கை வந்து ஏன் காவேரி நீயே பாட, நீ தான் ஜெயசுதாஸே மிஞ்சுற மாதிரி பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ப்ரோமோல. ஏன் வெண்ணிலா வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேற ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது தான் அது வந்து நம்ம கட் பண்ணிட்டாங்க ப்ரோமோல. பட் சடனாக ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. விஜய்க்கு வந்து அந்த இடத்துல கோவம் வருது. இப்போ எதுக்கு வெண்ணிலாவை பற்றி இங்கே எடுக்கிறேன், நம்ம தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் கூட நீங்கள் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லாயரை வர வச்சு டிவோர்ஸ் பேப்பர்லையும் சைன் வாங்கியாச்சு, நீங்கள் ஆர்டர் பண்ண நான் போக வேண்டியது தானே, நீ போயிடுவியா, என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு வந்து விஜய் டைரக்டா கேட்கிறாரு காவேரி கிட்ட. பட் நம்ம காவேரி வந்து ஆஸ் யூஸ்வல் மைண்ட் வாய்ஸ்ல தான் பேசிக்கிறாங்க, இருக்க முடியாதுதான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வீக் வந்து ஒரு சிலருக்கு வந்து மைண்ட் வாய்ஸ்லயே வந்து வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேட்டர்ன் மாதிரியே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து இதை பண்ணாரு, மைண்ட் வாய்ஸ்லயே பேசி. இப்போ காவேரி வந்து அதை பண்றாங்க. எனிவேஸ் கொஞ்சம் விஜய் வந்து ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் தெரியுது. பார்ப்போம் ஏதாவது பெருசாக ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி. இப்பயுமே எனக்கு தெரிஞ்சு விஜய் எதுவுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற நாள் இருக்கு இல்லையா, அப்போ தான் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி அந்த நம்ம எதிர்பார்க்குற சீன்ஸ் எல்லாம் அப்போதான் பெருசாக கொண்டு வருவாங்க போல. பார்க்கலாம். இந்த முறை ஷூட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏதாச்சும் பிடிஎஸ் வந்து கன்ஃபார்மாக பிரவீன் சார் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளாம் எந்த அளவுக்கு வாடி போயிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஹீல் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு பிடிஎஸ் பிக்சர் ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒரு சைடு இருக்கு, அந்த விஜயோடைய அந்த லாஸ்ட் ஷெடியூல்ல பாட்டு பாடுற சீன் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் வர வேண்டிய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மிச்சம் இருக்க சீன் வந்து ஆஃபீஸில் வந்து பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, அங்கே போயிட்டு அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ல சைன் வாங்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த அடிபடுற சீன், அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரியுமே சீன் இருக்கு. அதாவது காவேரி போறாங்க, விஜயும் கண்டிப்பா அங்க இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அந்த லொகேஷன்ல இருந்தா நெக்ஸ்ட் ஸ்ரீனி கூட பிக்சர் ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா. ஸோ பார்க்கலாம். அங்க வந்து அதாவது இப்போ எமோஷனலா ஆகுறாரு இந்த கார்லயே, அந்த கையோடவே அவங்களுக்கு அடிபட்டுடுதா. ஏன்னா அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது அடிப்படுதா, இல்ல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போயிட்டு அடிப்படுதான்றது நமக்கு கிளியரா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டு இருக்க அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ பில்டிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அது நடு ரோட்ல கூட சைட்ல ஏதாவது வேற எங்காவது வேலை நடக்கிற மாதிரி இருக்கலாம். கார்ல போயிட்டு இருக்கும் போதே அடிப்படுறது கூட சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன டே, Thursday, நாளைக்கு ஒரு நாள் தான் எபிசோட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அடிப்படுற சீனோடைய ப்ரோமோவே வந்துட்டு சண்டே வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னும் வந்துட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆகல. நம்ம தாத்தா இருக்காங்க இல்லையா, மணிகண்டராஜ் தாத்தா, அவங்க வந்து எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீஸ் ஹவுஸ்ல திருவாரூர் நம்ம ஊர்ல இருக்காங்க. நானுமே அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன். பொங்கல் அப்பெல்லாம் எப்படி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்டேட் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அவங்க திருவாரூர்ல இருந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகல அப்படின்றது நமக்கு கிளியர் ஆகிருக்கு. ஸோ மேபி நாளைக்கு, அதர்வைஸ் நாளை மறுநாள் ஷூட் ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா எபிசோட் இன்னும் ஸ்டாக் இருக்கு இல்லையா. ஸோ அதனால லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க போல. நம்ம லக்ஷ்மி பிரியா அம்மன் கெட்டப்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரே ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு. அதை வந்து இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். சுவாமி அவர்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இன்னும் கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ப்ரோமோ பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.